தொழுகையில சில பேருக்கு தூக்கம் வரும். தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது என்ன வரும், அப்படியே ஒரு மாதிரியா தூக்கம் வரும். நீங்க தொழுவே கூடாது. நீங்க என்ன செய்யணும், தூக்கம் வந்தா பேசாம போய் படுத்து தூங்கிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா நைஸ அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, உங்களில் யாருக்காவது தொழுதுகிட்டு இருக்கும் போதே தொழுகைக்குள்ளேயே தூக்கம் வந்து விடுமையானால் ஃபல் யன்சரிஃப், தொழுகையை முறித்து விட்டு வல் யர்குத், அவன் தூங்கட்டும். முடிச்சிட்டு தூங்க சொல்றாங்க. தூங்கிட்டு சொல்றதா என்னங்க, அல்லாஹ் என்ன ஏமாலியா? இல்ல அல்லாஹ்வுக்கு வந்து உள்ளத்திலிருந்து வர்றது அவனுக்கு தேவையா? நீங்க வாரி தூங்கிட்டு என்ன ஓதுறீங்கன்னு தெரியாது, என்ன கேட்கறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எத்தனை ரக்காத்துன்னு உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்குருவானா? தரமானது தான் அல்லாஹ் ஏத்துக்குருவான். நம்பரை பார்த்துட்டு தோற்றத்தை பார்த்துட்டு ஏன் தொழுகண்டதுக்கு பேர் தொழுகையா? என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாம உட்கார்ந்து தலைத்துல ஆட்டிட்டு இருந்தா அது எல்லாத்துக்கும் எனக்கு தேவை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு ஈடுபாடா தொழ முடிஞ்சா தொழுவுங்க. தொழுவையில தூக்கம் வர அளவுக்கு வந்து அவன் எவ்வளவு டயர்டா இருந்திருப்பான். தொழுவும் போதே அவனுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா அவனுக்கு போதுமான ஓய்வு, அந்த கண்ணுக்குரிய ஓய்வு கிடைக்கலன்னு அர்த்தம். முதல்ல அதை போய் கொடு. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதா நைஸ அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, தொழுதுகிட்டு இருக்கும் போதே உனக்கு தூக்கம் வந்தால் ஃபல் யன்சரிஃப், முதல்ல தொழுகையை முறித்து விட்டு வல் யர்குத், போய் தூங்கு. இது நசையில 439வது ஹதீஸ்ல இருக்கிறதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில சிறப்பான சட்டங்கள்லாம் இருக்கிறது. அவங்களுக்கு கூடுதலான வணக்கங்கள் இருக்கிறது நம்மளை விட. அவங்க வந்து தொடர்ச்சியாக நோன்பு வைப்பாங்க. சில வணக்கங்கள் அவங்க செய்வாங்க, நீங்க செய்யாதீங்கன்றுவாங்க. அது வந்து அல்லாஹ் வந்து இறை தூதர்ங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு நம்மளை விட கடமை அதிகமாக்கி இருந்தான், சில கடமைகளை. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பிரத்யேகமா என்ன காரியம்னு இந்த ஹதீஸ்ல சொல்லப்படல, அவங்களுக்கு பிரத்யேகமாக உள்ள ஒரு வணக்கத்தை செய்தார்கள். செய்துவிட்டு மக்களுக்கு சொன்னார்கள், நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, இது நான் செய்கிறேன், எனக்கு வந்து அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான், நான் செய்வேன், நீங்க யாரும் இதை செய்ய வேண்டியது இல்ல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபதனஸஹ அன்ஹு கௌமுன், ஒரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது என்ன நம்ம ரசூலுல்லாஹ் செய்யும்போது நம்ம எதுக்கு விடுவானே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பரிசுத்தத்தை நாடினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நிப்பாட்டிக்கிறாம ரசூலுல்லாஹ் வேணான்னு சொன்னால் நம்ம செய்வோம், நல்ல காரியம் தானே. ரசூலுல்லாஹ் வேணாண்டா ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க, நம்ம செய்யத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களா வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பலக தாலிக நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வந்தது. உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, தெரிய வந்த உடனே ஃபகதப, உடனே உரை, மக்கள் எல்லாம் கூட்டுருவாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை ஜும்மா கூட கூட்டுற அப்படி கிடையாது. ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன செய்வாங்க, சபையை கூட்டுருவாங்க, மக்கள் அறிவிப்பு செய்யின்றுவாங்க. மக்கள் எல்லாருக்கும் சொல்லணும்ல, இந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தை ஒருத்தர் தப்பா புரிஞ்சிருந்தாருன்னு சொன்னா அது மாதிரி இன்னும் 100 பேர் தப்பா புரிஞ்சவங்க இருப்பாங்க. அனைவருக்கும் இந்த மெசேஜ் போகணும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு உரை நிகழ்த்தி ஹமீதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள், மாபாலு அக்வாமின் யத்தனஸஹூன அனிஷை அஸ்னவுஹு. அப்ப ஒரு செயலை விட்டும் வந்து நான் செய்யக்கூடிய ஒரு செயலை அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க நான் சலுகை கொடுத்த ஒரு செயலை அவர்கள் செய்கிறார்கள். வல்லாஹி அல்லாஹ் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன், இன்னீல ஆலமுஹும் பில்லாஹ், அவங்கள விட நான் அல்லாஹ்வை பற்றி நன்கு அறிந்தவன். அஷத்துஹும் லஹு ஹஷியத்தன், அவங்கள விட நான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப அஞ்சக்கூடியவன். அப்ப நான் சொல்றேன் வேணான்னு விட்டுட்டு போவியா, நீ என்னத்துக்கு செய்யற என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு தடுத்து எச்சரிக்கை செய்த காட்சி புகாரியில 6101வது ஹதீஸ்ல இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி திருக்குர்ஆன்ல எடுத்து பாருங்க, பல இடங்கள்ல அல்லாஹ் வந்து இதை சொல்றான். நோம்பாளியா பிரயாணத்தில் இருக்கிறோம் அல்லது நோயாளியா இருக்கிறோம், அப்ப நோன்பு வைக்க வேண்டியது இல்லை, பின்னாடி வச்சுக்கலாம். இது சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒரு வாசகத்தை சேர்த்து சொல்றான். இது ஏன் இப்படி இந்த சலுகை தெரியுமா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் நாடுகிறான், வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. உங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தா ஒரு அக்கறை உள்ள ஒரு தாய் என்பது இதுல வெளிப்படுதா, ஒரு சர்வாதிகார ஒரு மன்னனுடைய தோற்றம் வெளிப்படுதா? இந்த போதனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கொடுங்கோல் ராஜா இருந்துகிட்டு, டாய் சவுக்கால் அடிச்சு பின்னி போடுவேன், உனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் செய்யணும், உனக்கு கஷ்டம் இல்லாட்டாலும் செய்யணும், நீ செக்கு இழுக்கணும், நீ 28 மணி நேரம் 23 மணி நேரம் வேலை செய்யணும், அரை மணி நேரம் தான் நீ தூங்கணும் என்றெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல ராஜாக்கள்லாம். அந்த மாதிரி இதுல தெரிகிறதா, ஒரு அக்கறை உள்ள தாய் ஒரு குழந்தை மீது அன்பு வச்சு இது அப்படிலாம் செய்யாத, இதெல்லாம் செய்யக்கூடாதுமா நீ அப்படின்னு ஒரு அக்கறையோட சொல்லுவாள, அந்த அன்பை விட மிஞ்சின அன்பு வெளிப்படுதா? அப்ப இதுதான் மார்க்க, இயற்கை மார்க்கத்துக்கு அடையாளம். இயற்கை மார்க்கமே இதுல தனிச்சு விளங்குதா இல்லையா? எந்த சட்டத்தை சொன்னாலும் இது உனக்கு லேசாக்கி இருக்கிறேன், நம்ம கஷ்டப்படுத்திக்கிறாங்க, சிரமப்படாதாப்பா நீ, நமக்காண்டி அவ்வளவு இது பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்கிறோம். ஒரு தாய் அப்படித்தானே சொல்லுவா. ஒரு தாய்க்கு ஒரு அவசரமான தேவை இருக்கிறது, அவ எப்படி சொல்லுவா,
இந்த தேவை இருக்குமா, அதுக்காக நீ போட்டு சாவாத, முடிஞ்ச அளவுக்கு பாரு, இல்லாட்டி பரவாயில்லை நான் சமாளிச்சுக்கிறேன். அப்படித்தான் ஒரு தாய் வந்து என்ன செய்வார், பிள்ளைகிட்ட சொல்லுவா. அப்ப புள்ள அந்த ஒரு தேவையான ஒரு விஷயமா இருந்தால் கூட அவளுக்கு ஒரு நோய் இருக்கிறது, ஆபரேஷன் உடனே பண்ணியா 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும், எனக்கு ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, நீ செத்து சுண்ணாம போனாலும் பரவாயில்ல, எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொண்டு வான்னு சொல்லுவாளா ஒரு தாய்? அப்படி சொல்ல மாட்டான். நான் முடிஞ்ச அளவுக்கு பாருமா, இல்லாட்டி நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கஷ்டப்படக்கூடாது, அப்படித்தானே சொல்லுவா. அப்ப அந்த மாதிரியான இஸ்லாத்துடைய எந்த ஒரு சட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அது நம்மோடு பேசுவதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் சொன்னால் எப்படி இருக்குமோ, நம்மளுடைய பலவீனங்கள் நம்முடைய வீக்னஸ் எல்லாம் தெரிந்து கொண்டவன் சொன்னால் எப்படி இருக்குமோ, நம்ம மேல அதிக அக்கறை உள்ளவன் சொன்னால் எப்படி இருக்குமோ, அப்படி இருக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆதாரம். இதெல்லாம் கண்டிக்கணும், நல்லா தானே வணங்குறாங்க, வணங்கிட்டு போறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கலாம்ல, அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி திருக்குர்ஆன்ல வந்து 2வது சூராவுல 286வது வசனத்துல லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்துவது கிடையாது. எந்த ஆத்மாவா இருந்தாலும் சக்திக்கு மீறினது பெரிய ஒரு அளவுகோல். இது உனக்கு சக்தியே இல்லையா, நீ எந்த ஆலிம் சாட்டே மொத்தமா கேட்க வேணாம், இது நமக்கு கடமை இல்லைன்னு விளங்கிட்டு போயிடலாம். இஸ்லாத்தினுடைய ஒரு பொதுவான உசூல் அடிப்படை என்னன்னு கேட்டா, சக்திக்கு மீறினதை செய்யுங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை. அதை சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தரான். எப்படி, ரப்பனா எங்கள் இறைவா லா துஆஹிதுனா எங்களை பிடித்து விடாதே, இன்னசீனா நாங்கள் மறந்து விட்டால், அவ் அக்தானா நாங்கள் தவறுதலாக செய்து விட்டால் எங்களை நீ தண்டித்து விடாதே, வலா தஹ்மில் அலைனா யுஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது சுமத்திய சிரமங்களைப் போல எங்களுக்கு நீ சிரமங்களை சுமத்தி விடாதே அல்லாஹ், மற்றவங்களுக்கு கொடுத்த மாதிரி கஷ்டத்தை தந்துடாதன்னு கேட்க சொல்றான் அல்லாஹ். அப்ப இது வந்து ரொம்ப ஒரு கருணையோடு உள்ள ஒரு மார்க்கமா இருக்கனாலதான் அல்லாவே சொல்லி தர்றான், கேளுப்பா என்கிட்ட, கஷ்டமாக்கிறாத அல்லாண்டு என்கிட்ட பெட்டிஷனை போடு, நான் கஷ்டமாக்க மாட்டேன். அல்லாவே பெட்டிஷன் போடுன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஏத்துக்குருவான்னு அர்த்தம். இது 286 இருக்கிறத பாக்குறோம். இந்த பொதுவான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த அறிவுரைகள் எல்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டால், ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது, அவன் கஷ்டப்படாமல் இருக்கும் வகையில் தான் இறைவன் உங்கள்கிட்ட வந்து வணக்கங்கள் எதிர்பார்க்கிறான். இறைவனுக்கு சில காரியங்களை நீங்கள் செய்யணும், சில காரியங்களை செய்யாமல் இருக்கணும். சிலது அனுமதிக்கப்பட்டது தடை செய்யப்பட்டது இருக்குல்ல, தடை செய்யப்பட்டது நீங்க செய்யாம இருக்கணும், அனுமதிக்கப்பட்டது செய்யணும் என்று சொன்னால் அது எந்த அளவுல அல்லாஹ் வச்சுக்கிட்டு இருக்கிறான், உங்களை பாதிக்காத வகையில, உங்களுடைய வேற வேற பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில இந்த கடமையை நீங்க பாத்துக்கிறீங்கிறதுல இஸ்லாம் அக்கறை செலுத்துகிறது. இது ஒரு முதல் விஷயம். இந்த மார்க்கத்தை எளிதுன்னு முதல் விளங்கிக்கிறங்க, முதல் நம்புங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, இது ஆழமா பதிய சொல்லுது. இந்த மார்க்கத்தை முதல் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இது லேசு. இந்த லேசுக்கு மாத்தமா யார் சொன்னாலும் அவங்க போய் சொல்றாங்கன்னு விளங்கிக்கலாம். இது லேசுன்னு விளங்க, இஸ்லாம்ங்கிறது ரொம்ப லேசான மார்க்கம், எளிதான மார்க்கம். இது ஒரு மேட்ரு. அடுத்து என்னன்னு கேட்டா, இஸ்லாம் வந்து இன்னொன்னு சொல்லுது. பொதுவா இறைவனுக்கு ஒருத்தன் வணக்கம் செய்யறான், இறைவன் அப்படி சொல்ல மாட்டான். இறைவன் வந்து நம்ம மீது சிரமத்தை தரமாட்டான். தராட்டா கூட நம்மளா செஞ்சா என்ன, அந்த இறைவன் கருணையினால நம்மள்ட்ட வேணாங்கிறான், தாய் வந்து அன்புனால வேணாங்கிறா, புள்ள என்ன செய்யணும், நம்ம தாய் உசுரோட பிழைக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் தாயை நல்லபடியா வைப்பேன்னு போய் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். தாய் வந்து அவன் நிலையிலிருந்து என்ன சொல்றான்னா, நான் நோயாளி அவனால் இருந்துட்டு போறமா, நீ கஷ்டப்படாத அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்றா. ஆனா புள்ள என்ன செய்வான், தாய் நம் மீது அதை சுமத்தாவிட்டாலும் புள்ளைக்கு அந்த கடமை இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லி அவன் கூடுதலா தான் என்ன செய்யறான், தாய்க்காக வேண்டி கஷ்டப்படுறான். சரியான அன்புள்ளவனா இருந்தா, தாய் மீது சரியான பாசம் வச்சவனா இருந்தா, தாய் வேணான்னு சொன்னாலும் சிரமத்தை தலையில தூக்கி போட்டுக்கிறான். அப்படி நினைத்து கொண்டு செய்யலாமா? சரி, இறைவன் நம்ம கடமையெல்லாம் ஆக்கல, லேசா தான் ஆக்கி இருக்கிறான். அவன் லேசாக்குனாலும் நம்ம கொஞ்சம் கூடுதலா செய்வோம், அவனை இன்னும் மகிழ்ச்சி அடைய செய்வோம், அவனை சந்தோஷப்படுத்த செய்வோம், அவன் செய்த அருட்கொடைகளுக்கு முழு அளவுக்கு நம்ம நன்றியை செலுத்துவோம் அப்படின்னு நினைத்து கொண்டு நாம இழுத்து போட்டுக்கிட்டு செய்யலாமான்னு சொன்னா, இதுதான் நிறைய பேர் இப்படி செய்யறது காரணமே. நிறைய பேர் எந்த அந்த மத மார்க்கத்தில் சொல்லப்பட்டுலாம் இருக்காது. இவனா என்ன நினைக்கிறான், நமக்கு கடவுள் எவ்வளவு தந்திருக்கிறாரு, நம்ம செய்ய ரொம்ப கம்மியா இருக்கிறது, கடவுளுக்காக கொஞ்சம் கூட செய்வோம், கடவுளுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியா செய்வோம் அப்படின்னு நினைத்து கொண்டுதான் இவன் என்ன செய்யறான், இறைவனுக்கு செய்யறது வந்து பத்தாது, ஒரு அதற்கு தகுந்தது கொடுக்கணும்ல. சோறு கொடுக்கறதா இருந்தா 2 வயசு பிள்ளைக்கு கொடுக்குற அதே சோற 25 வயசு பெண்ணு கொடுத்தா போதுமா?
2 வயசு பிள்ளைக்கு என்ன வீட்டுல கொடுப்போமோ இந்த அவனுக்கு அதை தான் கொடுத்துருக்கேன், உனக்கு நான் சொல்லி ஒரு இட்லி கொடுத்தா நம்ம வாழ முடியுமா? அப்ப கொடுக்கும்போது என்ன செய்யணும், அவங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு தானே கொடுக்கணும். அது மாதிரி இவன் என்ன நினைக்கிறான், நம்ம ஒரு சாதாரண ஒரு தலைவர்களுக்கு போய் ஏதாவது கொடுக்குறோம், பெரிய பெருசா கொடுக்குறோம், மரியாதைக்குரிய ஒரு பொருளை கொண்டே கொடுக்குறோம். இப்ப இறைவனுக்கு செய்யறது எப்படி இருக்கணும், பெருசா இருக்கணும்ல, மற்றவர்களுக்கு செய்யறத விட அதிகமா செய்யணும்ல.